வணக்கம் பக்தி பதிகமர்களே. கார்த்திகை தீபம் அன்று திருவண்ணாமலை திருப்புகழ் நம் பாடலாம். திருவண்ணாமலை திருப்புகழ் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் மூலமாக நமக்காக அருளியது தான் திருப்புகழ். இதில் திருவண்ணாமலை திருப்புகளோட சிறப்பு என்றுன்னு பார்த்தால் நல்வினை, தீவினை, கந்திஷ்டி அதெல்லாம் போக இந்த திருப்புகழ் பாடலாம். எதனன்னு பார்க்கலாம். இருவினை அஞ்ச மலமகை மங்க இருள்பிணி மங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்புவின் அதமுதமும் கொடு அலிபாட கரிமுகன் எம்பி முருகனென அண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடுல் அருள்வாயே. திரிபுரி மங்க மதனொடுல் மங்க திகழ் நடை கொண்ட விடையேறி சிவம் வெளியன் கண் அருள் குடிக்கொண்டு திகழ நடஞ்செய்து எமையின் அரசிட கொல மழுவுடை எந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருவினை அலங்கல் மகிழ்குற மங்கை அமலனலி நலங்கொள் பெருமாளே. இதோட விளக்கம் என்னன்னு பார்க்கும்போது, நல்வினை தீவினை இரண்டுமே அஞ்சி ஒழிய மலக்கூட்டங்கள் மங்கி அழிய அஞ்ஞானம் நோய்கள் அகல நீ மயில் வாகனத்தில் ஏறி வந்து அருள் வாக்குகளும் அன்பான மொழிகள் கூற உன் கடம்ப மலரின் உயர்தரு மருந்தாம் தேனை சுற்றி வண்டுகள் ரிங்காரம் செய்து முற யானை முகன் கணபதி என் தம்பியே முருகா என்றழைக்க தேவர்கள் மகிழ்ந்து மலர் மாறி பொழிய என் முன்னே கருணை மிக காட்டி மலர்ந்த முகத்தோடு வேகமாக நடனம் செய்தவாறு வந்து அருள் புரிய வேண்டும். திரிபுரியும் அழியும் மன்மதன் உடல் எரியவும் விளங்கும் புன் சிரிப்பை சிரித்தே எரித்த ரிஷப வாகன ஏறும் சிவபெருமானே பரவெளியில் திருவருளோடு வீற்றிருந்த விலங்கு நடனம் செய்து எம்மை பெற்ற தேவியும் இடது பாக்கத்தில் ஏற்றுக்கொண்டு மழு ஆயுதத்தை ஏந்திய எம் தந்தை மாசற்றவன் மகிழ்ச்சியடைந்த குருநாதா திரு அண்ணாமலை குன்றிலே மகிழும் குரமங்கையின் மலர் படுக்கிலே மனமகிழும் பெருமாளே. இதோட விளக்கம். இதை நாம் திரு கார்த்திகை அன்று சொன்னால் நம் வீட்டில் இருக்கிற தீய வினைகள், நம் உடலில் இருக்கின்ற தீய வினைகள், கந்திஷ்டி, பில்லி, சூனியம், எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்து வெளிப்படலாம். இதை நம்பிக்கையோடு செல்லுங்கள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்று 27 தீபங்கள் ஏற்றி சொன்னால் மிகவும் நல்லது.